शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अहमिति भोक्तृत्वं प्रतिभासते परभावे कथं तथा प्रतिभासः இது ஒரு பூர்வபக்ஷம். அப்படியே இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, சாங்கிய மதத்துல ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, ஆனா போக்திருத்துவம் உண்டு. அதன் பலத்தை அனுபவிக்கிறவன் ஆத்மா, ஆனா காரியத்தை செய்யறவன் ஆத்மா இல்லை. அது முடியுமா? யாரு செய்யறாங்க? செய்யறது யாரு? கர்த்தா யாருன்னு சொன்னா புத்தி. புத்தி புத்தியிலேருந்து ஆரம்பித்து வாழ்க்கலாம். உடம்பெல்லாம் வேலை செய்யறது. வேலை செய்யறது சரீரம்னு இருக்குங்களே, அது இந்திரியங்கள் இதெல்லாம் வேலை செய்யறது. ஆனா இதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது யாரு? ஆத்மான்னு சொல்றோம். இப்ப சரீரம் வேலை செஞ்சால் அந்த வேலையுடைய பலத்தை சரீரம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது ஜடம். அப்ப போக்கான சரீரத்தை நீங்க எடுத்துக்க முடியாது. தன்னால நான் விஷயத்தை பார்க்கிறேன், தெரியுது, எழுத்தாப்புல இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியுது? அந்த படம் எனக்கு தான் வந்து நான் தான் பார்க்கிறேன் இல்லையா? அந்த போகம் எனக்கு வருது, கண்ணுக்கு ஒண்ணு வருது. அப்ப இந்த விதத்துல பார்த்தேன்னா கர்த்தா வேறு ஒண்ணு, போக்தா வேறு ஒண்ணு தானே கிடைக்குது. போக்கிருத்தம் கர்த்திருத்தம் இது ரெண்டும் ஒரு இடத்துல சேராதுன்னு சாங்கிய சாஸ்திர சித்தாந்தம். அதனால அகம்னு சொல்றது போக்தாவாம் சைதன்யம். சாத்தியம் கர்த்தான்னு நீங்க வேறதோ மனசு சரீரம் இந்திரியம் அதெல்லாம் வச்சுருந்தோம், அதை பத்தி கவலை இருக்கும். அகம் அப்படின்னு சொல்றது போக்தா பாதிக்கிறான், அதாவது ஆத்மாதான் பாதிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அனாத்மா கலந்த சைதன்யம் சொல்லக்கூடாது, அனாத்மா இல்லை. இந்த பூர்வபக்ஷம் அகமிதி போக்திருத்தம் பிரதிபாசத்தை தத் அபாவே கதம் ததா பிரதிபாசா தத் அபாவே போக்திருத்வ அபாவே. போக்திருத்தம் இல்லாத போய் அகம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்? எதுக்கு போகம் இல்லையோ அந்த வஸ்துவை நான் அகம்னு சொல்ல மாட்டேன். அகம்னு எதை சொல்லுவேன்னு கேட்டா, எதுக்கு போகமோ அது யாரு கர்த்தாவோ அதை நான் அகம்னு சொல்லல. கர்த்தா தண்ணி அறிவித்து போட்ட யாரோ பண்றான், ஆனா போகம் எனக்கு வருது. அதனால நான் போக்தான், போக்கிருத்தம் அவர்தான். இந்த சித்தாந்தி சொல்றான் நந்தம் சைதன்யம். போக்தாங்கிறது சுத்த சைதன்யம் தான். இந்த சைதன்யம் சுசுப்தி காலத்துல இருக்கா இல்லையா? இதுதான் ஆகலாம். ஏன்னா சைதன்யங்கிறது நிச்சயம், அது எங்கேயும் போகக்கூடியது இல்லை. இருக்குன்னா இருக்கு, எப்பவும் இருக்கு. அப்பயே அகம்னு தெரியல. இது கண்டுபாதிக்காருக்காரர் கேட்கிறேன். சுசுப்தி காலத்துல நான் தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? சைதன்யம் தெரியுது. சைதன்யம் ஆதிக்கின்றிருக்கு. அந்த எதுவும் கலக்காத அந்த சைதன்யம் தான் நான் சொல்லப்படுறதாக இருக்குமானால் சுசுப்தி காலத்துல நான் ஏன் தெரியல? இது இவர்களுக்கு நைத காரணம். சமுத்காலித உபாதி விசேஷம் சைதன்யமாத்திரம் அஸ்மதர்த்தா எதின்னு சேர்த்துக்கணும். ததா சர்வதா அகமிதி ஸ்யாத். எந்த உபாதியும் கலக்காத சுத்தமான சைதன்யம் அஸ்மதர்த்தா, அஸ்மத் சப்தத்துக்கு அர்த்தமாக இருக்குமானால், அதாவது நான் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் சைதன்யமாக இருக்குமானால் அதை எப்போதுமே நான் தெரியும். அதாவது சுசுப்தி காலத்துல கூட நான் தெரிஞ்சிருக்கேன். நைத சத்தியம் அந்த மாதிரி தெரிய முடியாது. ஏன்? உபாதி பராமரித்தேன சைதன்யம் அகமித்திருக்கிறது இவற்றும் நைத சத்தியம் இது முடியாது. ஏன்னா சுசுப்தி காலத்துல நான் யாருக்கும் தெரியறதில்லை. இந்திரன் பிரஜாபதி கிட்ட உபதேசம் வாங்கிக்கும் போது ஓராவிட போகிறத சுசுப்தி கேட்டுட்டு வராங்க. சுசுப்தியில நான் கூட தெரியலைங்கிறான். வேற யாரும் இருக்கிறதும் தெரியல, நான் இருக்கிறது கூட தெரியல. நான் நோ ஏவ இவன்
சம்பிரதி ஆத்மானம் தியானாதி அகம் அஸ்மி நோயே வைமானி சொல்றாங்க. நான் இருக்கேன்னு தெரியல, அது இருக்குன்னு தெரியல. அப்ப அகங்கிறது தெரியலே நான் தெரியல. குறித்த காலத்துல வெறும் சைதன்யமாக இருக்குமானால் அகங்கிறது அப்ப ஏன் தெரியாம போச்சு? தெரியாம போறதுக்கு காரணம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது சுத்த சைதன்யம் கிடையாது. அது ஏதோ ஒரு உபாதி கலந்த சைதன்யம். அது விஷயம். உபாதி பராமரித்தேன சைதன்யம் ஆவித்தெளிவித்தது இது வஸ்தும். ஆமா, வஸ்தும் யுத்தம். இதுதான் கேவலம். இதேதான் இது பார்க்கணும். நீங்க வேற புத்தகம் வச்சுட்டு இல்லையா? இதே புத்தகம் தானே வேற புத்தகம். அதனால என்ன பண்ண, உபாதி பராமரிச்சுனா உபாதியோடு சேர்ந்ததுனாலே சைதன்யமானது அகமிதி உள்ளிட்டது நான் என்று சொல்லப்படுகிறது. உபாதி கலக்காத சைதன்யம் பராமரித்தோகி இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த உபாதி இருந்தால் அப்ப அகம்னு சொல்லலாம். உபாதி இல்லைன்னா அகம் சொல்ல முடியாது. உபாதி இருக்கும் போதுதான் நான் சொல்ல முடியும். சுகுப்தி காலத்துல உபாதி இல்லை, அதனால நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லலாம். ஆத்மேனைவது ஸ்வரூப சித்தி. இது ஒரு நல்ல யுக்தி. இந்த உபாதி இருக்கு உபாதி இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? உபாதி அகங்கிறதுல உபாதி இருக்கு உபாதி இல்லை, ரெண்டுல ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யுக்தி சொல்லலாம். இருக்கு இல்லை ரெண்டுக்கும் சொல்லுவாங்க. ஒருத்தர் இங்க இருக்காருன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சதுன்னா இது தெரிஞ்சதுன்னா ஒரு பிரமாணம் காண்பிக்கணும். இல்லைன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சதுன்னு அதுவும் சொல்லலாம். இல்லைங்கிறது இல்லாட்டா ஒத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறது இந்த உபாதி இருக்குங்கிறது என்ன பிரமாணம்னு கேட்டா தத்வித்தி நிமித்தா தத் பராமரிசா. அந்த சைதன்யம்ங்கிறது சப்பிரகாசமாக ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த உபாதியே தெரியுது. அந்த உபாதி தெரியுது. இந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இங்க தெரியுது. அந்த பிரகாசமானது இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கறதுக்கு ஒரு சாதனா ஒத்துக்கலாம் இல்லையா? வெளிச்சமே இல்லைன்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஒன்றும் தெரியாது. அதனால இந்த விஷயம் உபாதி தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது சைதன்யம். தத் பராமரிசோகி தத் பராமரிசான உபாதி தெரிந்து கொண்டு, அதாவது பாதிப்பது உபாதி அதுவும் தெரியறதோ இல்லையோ, அது தெரியறது எதனாலன்னு கேட்டா சக்தி நிற்கா அந்த சைதன்யத்தினாலதான் அது தெரியறதான். ஸ்வரூப சித்தி மகாத்மேனையோட ஸ்வரூப சித்தி. இப்ப அந்த சைதன்ய ஸ்வரூபம் தெரியறதுக்கு உபாதிக்கு காரணம் இல்லை. அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறது இல்லை. அது தானே தெரியும். சொப்பிரகாசமானத்தால சைதன்யம் தானாகவே தெரிகிறது. தானாக தெரியும் சைதன்யம் சம்பந்தப்பட்டதுனால உபாதியும் தெரிகிறது. உபாதியான சைதன்யம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, உபாதியோடு சேர்ந்து சைதன்யம் தெரியுதுன்னு சொல்லலாம். மகாத்மியன்றது ஒரு உபதேசி. அந்த சைதன்யம் தன்னுடைய மகாத்மத்து மகிமையாலேயே பிரகாசிக்கிறது. இன்னொரு சகாயம் இல்லாமலே விஷயோபராக அனுபவ ஆத்மத்துவ சூன்ய ஸ்வரூபதா அஹம்மிதி சுசுப்தே வியவகாசேத ரிஷிரூபத்துவ அவிசேஷா. இப்படி இருக்கிறதுனாலே அகங்கிறது சுகசைதன்யமாக இருக்கும் பட்சத்தில் சுசுப்தியின் அவகாசேத சுசுப்தியிலையும் அது தெரியணும். நீங்க இது சொல்ல முடியாது, சுசுப்தியில அது இல்லை இது இல்லை அதனாலதான் அகம்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகம்னு தெரியறதுக்கு உங்களுடைய சித்தாந்தப்படி அகங்கிறது சுத்த சைதன்யம். ஆனால் அந்த சைதன்யம் தான் பிரகாசிக்கிறதுக்கு வேற எதையுமே அபேட்சிக்காததுனாலே தானே தன்னுடைய மகிமையாலே அது பிரகாசிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதுனாலே சுசுப்தி காலத்திலும் நான் தெரிஞ்சே ஆகும். அது ஒன்றும் தெரியுது. இதிலிருந்து நமக்கு சித்தமானது நான்கிறது சைதன்யம் இல்லை, அது வேற உபாதிதான் சொல்லணும். விஷயோபராக அனுபவாத்மத்துவ சூன்யா. சைதன்யமானது விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு விஷயானுபவமாக ஆகிறது. விஷய சம்பந்தம் இல்லாட்டா விஷயோபராக அனுபவாத்மத்துவ சூன்யான அது சொல்லணும். ஆத்மாவை விஷய சம்பந்தமே இல்லை. சுசுப்திகாலத்து ஸ்வரூபதா அகம் இது சுசுப்தி அவகாசத்தை ஒண்ணு இருக்கு. நான் எப்ப தெரிகிறதோ அப்ப நான் எதையோ செய்யறேன் இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு ஒரு கிரியையோடு சேர்த்துதான் தெரியுது, ஒரு அனுபவத்தோடு சேர்த்துதான் தான் தெரியுது, விஷயானுபவத்தோடு நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பார்த்துட்டு இருக்கேங்கிற போது நான் இருக்கேங்கிறது தெரியும். இல்லாத எதையுமே பார்க்கலன்னு சொன்னா நான் இருக்கேங்கிறது தெரியாது. ரூபத்துவ விசேஷா அமாவுக்கு இருக்கும். இது ரொம்ப தைரியசாலி வைப்பான். அவன் சொன்னான் வருது அவனே தெரியதான் தெரியுது. தெரியலன்னு சொன்னா ஏன்னா நான் தான் தூங்கினேன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு தூங்கினான்னு தெரியாது, நான் முடிச்சுட்டு இருக்கேன் அவதான் தெரியும் அப்படிதான் சொல்றான். தூங்கி முடித்தவன் நான் தான் தூங்கினேன் அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகப்படுறானா? தூங்கினது யாரு? நான் தான் தூங்கினேன். தூங்கி முடித்தவனுக்கு கருத்து தெரியுறதோ இல்லையோ? இப்போ சுசுப்தி காலத்துல நான்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப தூங்கினது நான் இல்லை அப்படிதானே? அப்ப தூங்கி ஒழித்தவனுக்கு சந்தேகம் வரணுமா வேண்டாமா? தூங்கினது யாருன்னு வருது. அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா தூங்கும் போது தான் தூங்குவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சந்தேகம் இல்லை சொல்லுவான். அவன் சொல்றானா சொல்லலாங்கிறது விஷயம் வேற. ஆக சுசுப்தி காலத்துல தான் தன்னை பத்தி தெரிஞ்சே இருக்கு சொல்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்படி இல்லைன்னா முடித்தவனுக்கு சந்தேகம் வரும். யாரு தூங்கினா தெரியல, நான் முடிச்சுட்டு இருக்கேன் ஆனா தூங்கினது தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி இல்லையே அவத்தே வைத்தே மரியேக அகங்கார கண்டுராஜார அவன் பார்த்து சொல்றார். சுசுப்தி காலத்துல தெரியலவா உனக்கு, உனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் உனக்கு இப்ப ஞாபகம் வரணுமே. என்ன ஞாபகம் வரும்? எங்க ஞாபகம் வருது தூங்கிடுதுன்னு கேட்டேன். என்ன ஞாபகம் வருது? என்ன எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதுன்னு தூங்கினது ஞாபகத்துக்கு வருது, தான் ஞாபகத்துக்கு வரல. இப்ப எது ஞாபகத்துக்கு மரணத்துக்கு விஷயமானது எது அதை பார்க்கணும். நீங்க உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தது ஏதாவது உங்க ஞாபகத்துக்கு வருமா? ஏதாவது வரும். 10 நாள் முன்னாடி ஒரு கிளாஸ் நடந்தது அப்படின்னு ஞாபகம். அப்ப இந்த ஸ்மரணம் இருந்தது. இந்த ஸ்மரணத்துக்கு எது விஷயம்? அன்னைக்கு நடந்த விஷயம் அது விஷயம். யாரு படிக்கிறான்? நான் தான் படிக்கிறேன். அப்ப மரணத்துக்கு விஷயமாக நான் இல்லை, மரணத்துக்கு கர்த்தாவாக நான் இருக்கேன். அப்ப நான் என்னையே ஸ்மரிக்கிறேன் இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்மரிக்கிறேன். அப்ப அதே மாதிரி நான் தூங்கினேன் அப்படிங்கிற ஞாபகம் முடிக்கின்றவனுக்கு வந்ததுன்னா அந்த ஞாபகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அவன் தூங்கினது. ஆனா தான் நான் தூங்கினேன்னு சொல்றானே அந்த நான்கிறது அந்த அனுபவத்துக்கு விஷயம், மரணத்துக்கு விஷயம் இல்லை. அப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால அகங்கார அகம்னு எது சொல்லப்படுறதோ இது பறிக்கப்படுவதில்லை. அது அப்பவே சொல்லும் போது அனுபவத்துல இருந்திருக்கு, அனுபவிக்கப்பட்டு தகாபதி மரியேல அகங்காரம். ஒரு அம்சத்துல நீங்க வேணும்னா நேற்றுக்கு நடந்த விஷயத்தை இன்னைக்கு இல்லாத சமயத்துல நீங்க ஸ்மரிச்சுக்கிறது. ஆனா நான்கிறது இல்லாத சமயத்துல நீங்க நானை ஸ்மரிச்சுக்க முடியுமோ? அந்த மாதிரி ஒரு ஸ்மரணமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் இல்லாத சமயத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அப்படின்னு ஒரு ஞாபகம் வருமா? வரவே வராது. தான் இருக்கிறதான் ஞாபகம் வரும். அதுல இருந்து என்ன தெரிகிறது? அகங்கிறது ஸ்மரணத்துக்கு விஷயம் இல்லை. அது அப்போ அந்த சமயத்துல அது அனுபவிக்கப்பட்டு கொண்டு இருக்கே தவிர அது மரண விஷயம் இருக்கு. அப்ப சொன்னா மரணம் சம்ஸ்காரம் இல்லாததுனாலே ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். நேற்று விஷயம் பார்த்தேன் எல்லாத்தையும் சொல்ல முடியும், ஞாபகப்படுத்தினா எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுதான் நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. பார்த்தேன் ஆனா ஞாபகம் இல்லை அப்படின்னா என்னன்னா அந்த பார்த்தது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தல. எந்த விஷயம் எனக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தினதோ அந்த விஷயம்தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். எல்லா விஷயமும் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறதில்லை. எதை கவனித்து என் மனசுல எந்த விஷயம் பதிந்ததுன்னு சொல்றோமோ அதுதான் சம்ஸ்காரத்தை ஏற்படுது. பதிஞ்சிருக்குங்கிறது சம்ஸ்காரம் தான். நான் பார்த்த விஷயம் நம்ம மனசுல பதிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த சம்ஸ்காரம் ஏறினதுன்னு இருக்காது. அடிக்கடி ஞாபகம் வரும். அப்படி இல்லாத விஷயம் மனசுல ஒட்டவே இல்லை, அது ஞாபகத்துக்கு வராது.
அதுல அது சம்ஸ்காரம் இல்லாததுனாலே. சம்ஸ்காரம் இல்லாம போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். அந்த விஷயமே இதனால பார்க்கப்படல, அதனால அந்த சம்ஸ்காரம் வரல, அது ஒன்று சொல்லலாம். அல்லது அந்த ஞானம் மறையவே இல்லை, அதனால சம்ஸ்காரம் வரல. சம்ஸ்காரம் எப்ப வரும் தெரியுமா? எந்த விஷயத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவம் மறையும் போது சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டு போகும். அந்த அனுபவம் சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டு அது போயிடும். அப்பதான் சம்ஸ்காரம் வரும். பார்த்துட்டே இருக்கிற சம்ஸ்காரம் கிடையாது, பார்த்த முடிச்சதுக்கு அப்புறம் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் அனுபவம் போனதுக்கு அப்புறம் உறுதியை உண்டு பண்ணும். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஞானம். அப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது எந்த வஸ்து இருந்துட்டே இருக்கோ அதை படிக்க முடியாது, பார்க்கதான் முடியுமே தவிர விநாசம் இல்லாத வஸ்துவை மதிக்கும் அதை பார்த்துட்டேதான் இருக்கலாம். இப்ப அகங்காரம் விநாசம் இல்லாததாக இருக்கு. ஏன்னா நான் அகங்காரத்தை தெரிஞ்சுக்கலாமே சொல்றேன். விநாசம் இல்லாததுனாலே அவிநாசின சம்ஸ்கார அபாவா, அதுக்கு சம்ஸ்காரம் வராது. சம்ஸ்காரம் வராததுனாலே மரியது அகங்கிறது அது அனுபவத்தை என்னன்னா ஒரு வஸ்துவை நாம ஸ்மரிக்கணும்னா அந்த வஸ்து அந்த சமயத்துல இல்லைன்னு சொல்லணும். அதை இல்லைன்னு சொல்ற விதம் ரூபதா சம்பிருஷ்ட ரூபதான்னு 2 நிமிஷம் சொல்லணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 10 நாள் முன்னாடி இந்த குருகுலத்துல பாடம் நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன். நான் எதை பத்தி படிக்கிறது? 10 நாள் முன்னாடி குருகுல எது நடந்தது, எது நடந்து முடிச்சு போச்சு? பாடம். இந்த இந்த ஸ்மரணத்துக்கு எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஞாபகத்துக்கு விஷயம் என்னன்னா பாடம் தான். குருகுலமும் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லலாமா? இந்த குருகுலத்திலே சொல்றேங்க, அதுதான் எழுத்தாப்புல இருக்கு. இது பிரத்யட்சம், இது ஞாபகத்துக்கு வந்ததாக இல்லை. குருகுலம் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு எப்ப சொல்லலாம்னா, நான் இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன். 10 நாள் முன்னாடி குருகுலத்துல பாடம் நடந்து அப்படின்னு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நான் படிக்கிறேன். அப்ப என்னாச்சு? குருகுலமும் என்னுடைய ஸ்மரணத்துக்கு தான் விஷயம் இல்லையா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன்? எதை நான் படிக்கிறேனோ அந்த விஷயம் இருந்தா போல அந்த சமயத்துல இருந்துவிடக்கூடாது. என்னுடைய அனுபவத்துக்கு விஷயமாக இருந்துவிடக்கூடாது. அப்பதான் அதை படிக்க முடியும், அதீதத்தை தான் படிக்க முடியும். அப்படி வரும் காலத்துல அன்னைக்கு இந்த மலைகள்லாம் அன்னைக்கு 100 வருஷம் முன்னாடி கூட இந்த மலைகள் இப்படியே இருந்தது, இந்த கோவில் இப்படியே இருந்தது அப்படின்னு படிக்கிறாங்க. அந்த கோவில்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னா அப்ப அந்த மலைகள் இருக்கும்போது அவனால எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் விசிஷ்ட ரூபேன 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு காலத்தை கொடுத்தாங்க. அந்த காலம் இப்ப போயிட்டு அந்த கால விசிஷ்ட ரூபமாக அந்த வஸ்து இல்லை. இப்ப காலம் மாறினதுனால வேற காலம் வந்ததுனாலே அந்த காலத்தோடு சேர்ந்த அந்த வஸ்துவும் இல்லை, வெறும் வஸ்து இருக்கு. இது வெறும் சித்த ஆத்மா, விசிஷ்ட ஆத்மா, உபாதியோட சேர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம பர்வதாக சந்தி வியாக்கரணத்துல ஒரு விசாரம் பண்ணுவான். வர்த்தமான காலம்னா என்ன, பூதகாலம் பௌஷித் காலம், இது ரெண்டையும் சொல்றதுக்கு வர்த்தமான காலம்னு ஒண்ணு வச்சிருந்தாக்கா பூதகாலம்னா என்ன, பௌஷித் காலம்னா என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா? பூதகாலம்னா இறந்த காலம்னு சொல்லுவோம், பௌஷித் காலம் மேல. இது ரெண்டுக்குமே வர்த்தமான காலத்தை வச்சுதான் பேசுவாங்க, இது இல்லாம பண்ண முடியாது. அவன் வர்த்தமான காலம்னா என்ன, இதுக்கு நீங்க திரும்பி எது பூதமும் இல்லை பௌஷிக்கும் இல்லையோ அதுதான் வர்த்தமான காலம் சொன்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இதை புரிஞ்சுட்டா அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுட்டா இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரெண்டும் புரியாதுன்னு. இதுதான் அன்யோன்யாசிரமும் தோஷமும். அதுக்காக என்ன சொல்லுவா, வர்த்தமான காலம் சொல்றதுக்கு ஒரு சப்த பிரயோக அதிகரண காலத்தில் அது இருந்தால் அது வர்த்தமான காலம். எது இருக்கோ அது வர்த்தமான காலம். சப்த பிரயோகாதிகரண காலத்தில் எதனுடைய பிராகபாவம் வருமோ, அதாவது இன்னும் எது குறைக்கலையோ அது பவிஷ்யத்து. நாம் பேசுற அந்த காலத்துல
அழிந்ததோ அது அதீதம். இது நான் பேசுற காலத்துல எது இல்லையோ இல்லையேங்கிறது ரெண்டு வருவது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். வரவே இல்லை, இங்கதான் வரப்போறது. அப்போ இல்லைன்னா அதுதான் நான் பிராகபாவம் பிரசம்சா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்து போயிருக்குன்னு சொன்னா அதோடைய துவம்சம் இருக்கு. பேசுற காலத்துல இங்கதான் வரப்போறதுன்னு சொன்னா அது துவம்சம் இல்லை, அதோடைய பிராகபாவம் இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பாவத்தை பிராகபாவம்னு சொல்லுவாங்க. பிறகு வந்து இருந்து அப்புறம் அழிஞ்சு இருக்குன்னா அது பிரசம்சா பாவம்னு சொல்லுவாங்க. ஆக பிரசம்சா பாவாதிகரணமா இருந்தால் வந்து போயிட்டு பவிஷ்யத்துனா பிராகபாவம், பிராகபாவம் இருக்குதுன்னா இனிமேதான் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சுட்டு இதை விவசாய பண்ணும். இப்போ இவன் மலையை பத்தி பேசுறானே, 100 வருஷம் முன்னாடி இந்த மலைகள் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்றான்னா அந்த மலைக்கு பிராகபாவமோ பிரசம்சாபாவமோ இவன் பேசுற காலத்துல வந்து ஒன்றும் வரல, இப்போ வரல. அதாவது அவன் 100 வருஷ காலம் முன்னாடி அதே மலைதான் இவன் பேசிட்டு இருக்கு, அதே ஹிமாலயம் அதே மலைதான் இருக்கு. இப்ப என்ன பண்றது, எப்படி இதை வந்து அதீத காலமா சொல்றது? இந்த மலை அப்படிதான் அந்த ராஜா காலத்துல இந்த மலை இப்படித்தான் இருந்தது அப்படின்னு எப்படி அதீதமாக அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அவன் எந்த காலத்தை குறிப்பிடுறானோ அந்த காலமானது இப்ப அதீதமானபடியால இப்ப இல்லாததுனால அந்த காலத்தோடு சேர்ந்து விசிஷ்ட ரூபமாக அந்த மலையும் இப்ப இல்லை, காலத்தோடு சேர்ந்ததாக அந்த மலை இல்லை, இப்ப வேற காலம் சேர்ந்து அந்த மலை இருக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்திக்கணும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் படிக்கும் போது அந்த வகுப்பு இல்லை, ஏதோ ஒரு விசேஷணத்தையாவது போட்டு அதோட சேர்ந்து அது இல்லை. இப்போ நேற்றுக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு அப்படின்னு இந்த ஒரு விசேஷணத்தை சேர்த்துட்டேன்னா அந்த நான் இப்போ இல்லை. இன்னைக்கு உள்ள நான் நேற்றுக்கு இருந்த என்னை மறிக்கிறேன் இது சொல்லிக்கலாம். நேற்றுக்கு இருந்த நான்கிறது இன்னைக்கு இல்லை, நான்கிறது நேற்றுக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு, ஒரே நான் தான், அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா நேற்று இருந்த நான் அப்படின்னு சொன்னேன்னா அது நேற்றுக்கு தானே இருக்க முடியும். 100 வருஷம் முன்னாடி உள்ள மலைகள் அப்படின்னு சொன்னா அது 100 வருஷம் முன்னாடி தான் இருக்குமா? வெறும் அந்த விஷயம் 100 அந்த காலத்தை சேர்க்காமல் நீங்க மலையை சொன்னீங்கன்னா ஒரே மலை தான், அன்னைக்கும் அதே மலை இன்னைக்கும் அதே மலை, நேற்றுக்கும் அதே நான் இன்னைக்கும் அதே நான். ஆனால் நேற்று இருந்த நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு உள்ள நான் நேற்றுக்கு இல்லை. நேற்றுக்கு இருந்த நான் என்னை இன்னைக்கு உள்ள நான் மறுக்கிறேன். இதுதான் தெரிஞ்சுக்கிறது. நேற்றுக்கு இருந்த என்னை இன்னைக்கு இருந்த நான் பறித்துக் கொள்ள முடியும். ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி சரணம் வரலாம். சுசுப்தி காலத்துல நான்கிறது அந்த மாதிரி படிக்கப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது கேட்டால் அந்த நான்கிறது அந்த சமயத்துல சுகமாக சாதிக்கவே இல்லை. ஆனால் ஆத்மா பாசிக்கின்றே இருந்திருக்கு. அதனாலதான் நான் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு கொண்டு வந்து இதே சித்தாந்தம். சுசுப்தியில அதான் இங்க சொல்றேன். நானும் அத்தேவ சுசுப்தே அகமனுபவா துகம் அகமத்வாப்தம் இது எவனோ ஒரு ஆசைடு அவன் சொல்றான். சுசுப்தியில கூட நானே தெரியுது, அதனாலதான் நான் தூங்கினேன்னு அவன் சொல்லுறான் அப்படின்னு எதிர்க்க சொல்றானோ இல்லையோ அகம் சுகமத்வாப்தம் அப்படின்னு. அதை பத்திதான் விசாரிச்சுட்டு இருக்கான். அது அகங்கிறது இப்ப சொல்லிட்டு இருக்கிறவன், சுசுப்தி காலத்துல உள்ளவன் இல்லை. சுக அனுபவ பராமர்த்த தரிசனா ஆத்மனா அந்நிய தத்திர அனுபவ சம்பவதி. அதுக்கு யுக்தி வேறவன் சொல்றான். ஒரு விஷயம் சுசுப்தோக்கிதத்த தூங்கி எழுந்தவன் அவன் சுவாபம், அதுல சாதன தூக்கம், அதுல உள்ள சுகானுபவம் இத்தனையும் ஞாபகப்படுத்தி இப்ப பேசுறான். அப்படின்னு சொன்னா யாரு பேசுறான்? எவன் தூங்கினானோ அவன். சுத்தோத்திகான எவன் தூங்கினானோ அவனை தான் பேசுறான். இப்ப பேசுறவன் யாரு? நான். அவ தூங்கினது யாரு? நான். அவ தூங்கும் போது நான் தெரிஞ்சின்றதுனாலத்தானே இப்போ முழுக்கண்டு அதே நான் தானே இப்ப சொல்றேன். தூங்கினது ஒருத்தன் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தான் அவனுடைய அனுபவத்தை சொல்ல முடியாது இல்லையா? வேற ஆள் மாறி போட்டானா இன்னும் ஆத்மனா அந்நிய தத்திர அனுபவ சம்பவதி. தான் தூங்கலைன்னு சொன்னா வேற யாரு தூங்கினா? அப்போ வேற யாரும் அந்த சுகத்தை
அனுபவிக்க முடியாது. நான் சுத்தி காலத்துல இருந்தால்தான் அந்த விஷயத்தை அனுபவிச்சு இப்போ என்னால சொல்ல முடியும். இது நல்ல யுக்தி தான், நம்ம சரியா இருக்க மாதிரி தோணும். நான் என்ன தூங்கினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா தூங்கும் போது இவன் இருந்தாகணும். இவன் தூங்கி இருந்தால்தான் இவன் நான் தூங்கினேன்னு சொன்னது தெரியாது. தூங்கும் போது இவனே இல்லைங்கிற பட்சத்துல நான் தூங்கினேன்னு அவன் சொல்றது எப்படி பிராமாணிகமாகும்? இவனுக்கு தெரியாது யாரு தூங்கினாங்கிறது. அதனால தூங்கும் போதும் நான்கிறது இருக்கு. சரி, இருந்தா என்னன்னு கேட்கிறீங்களா? அப்ப நான்கிறது ஆத்மான்னு. ஆத்மாவை காட்டிலும் வேறு இல்லை. இதுதான் இங்க சர்ச்சை. ரொம்ப தூரம் போகும். நான் சொல்றது ஆத்மாவா அனாத்மாவா? அனாத்மா சொன்னா நான் தூங்குறேன்னு செய்யாத போயிடும். ஆத்மா அப்படின்னு சொல்லியாகணும். அப்ப தூங்கும் போதும் அது இருந்திருக்கு. தூங்கும் போது அது இருந்ததுனாலதான் மூச்சுக்கு கூட சொல்றது நான் தூங்கினேன் அப்படின்னு. அதனால நான்கிறது ஆத்மாதான். இவர் என்ன சொல்றார்? சத்தியம் அஸ்தி நகத் வாபே சுகானுபவ சம்ஸ்காரஜம் ஸ்மரணம் கிம் தர்ஹி சுகாவமர்ஷா துக்காபாவ நிமித்தா. இப்ப பஞ்சபாதிகாரர் பேசுறது இவனுக்கு பதில் சொல்றதுக்கு கார்த்திகனை முடிச்சு விட்டேன். அவன் சொல்றான், சுத்தியில சுகத்தை அனுபவிச்ச, தூங்கும் போது நல்லா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்றியா? அதான் ஞாபகம் இருக்குங்கிறியா? இல்லவே இல்லை. அங்கே சுகானுபவத்தை நீ ஸ்மரிக்கல. சுகானுபவ சம்ஸ்காரஜம் ஸ்மரணம்னா சுகத்தை தூங்கும் போது அனுபவித்த சுகத்தை ஞாபகப்படுத்தின்னு நீ சொல்றேன்னு நினைச்சுக்காதே. ஏன்னா சுகத்தில இல்லை சுகம். அப்படின்னு கருதி சுகாவமர்ஷா துக்க அபாவ நிமித்தா. மூச்சென்றிருக்கும் போது பல துக்கங்கள் இருந்தது. இந்த துக்கங்கள் தூங்கும் போது இல்லை. இந்த விதத்தில் நீங்க சுகமாக இருக்கிறதா இருக்கும். இது என்ன திருஷ்டாந்தம் சொல்லுவானா, ஆறாவதும் சுகி சம்பருத்தோகம் அப்படின்னு ஒரு அனுபவம் வரும். பெரிய கலையில பாரத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். தாங்க முடியாத பாரம். எவனோ ஒருத்தன் நடுப்புற அதை கொஞ்சம் எடுத்து கீழே வச்சு அப்படின்னு இருக்கு. ரொம்ப சௌக்கியமா இருக்கு. தலையில இத்தனை நாள் வேதனை மட்டும் இருந்தது. ஒரு கணத்துக்கு அந்த வேதனை கொஞ்சம் நகர்ந்து போன உடனே ஒரு சௌக்கியம் இருக்குன்னு சொல்லும். அது சௌக்கியம் வரல, துக்கம் போச்சுன்னு வரும். வேதனை போச்சு, அது சுகம்னு ஒண்ணும் இல்லை. துக்கம் போனதே ஒரு சுகம்னு பேசிக்கலாம் சௌக்கியம் அப்படின்னு. ஆக சுகாவமர்ஷா துக்க அபாவ நிமித்தா. அதாவது அதே நீங்க பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம். சுகத்தை சுகம்னு சொல்லலாம், துக்கம் இல்லைங்கிறது சுகம்னு பேசலாம். அது அது விவகாரம் இருக்கு. கதம் சொப்பனை இப்ப பாருங்க எப்படி துக்கானுபவம் இல்லைங்கிறது சொல்றாரு. நீச்சலுக்கு துக்கானுபவம் இருந்துட்டே இருக்கு. அதுல ஒன்றும் பெரிய விவாதமே இல்லை. சொப்பனத்துல இருக்கு. சொப்பனே தாவம் அத்தேவ துக்கானுபவா. ஏதோ வந்து விளக்குறது பயந்து ஓடுபடியா இருக்கு, விழுற மாதிரி இருக்கு, காணாவிதமான துக்கம் நன்னாவே வருது. சுகுத்தேது தது அபாவா சுக விபதேசா. சொப்பனத்தை பார்த்த துக்கங்கள் ஏதாவது சுகுத்தியில் இருக்கோ இல்லையோ ஆக அந்த துக்கம் இல்லைங்கிறத நான் துக்கம்ல பேசுறேன். துக்கத்தை அனுபவிச்சுட்டு வந்து சொன்னேங்கிறது இல்லை. ஏன் அந்த இத்தனை நாள் ஜாக்கிரத்திலே துக்கம் வந்தது, சொப்பனத்திலையும் துக்க அனுபவம் வருது, சுசுப்தியில அந்த துக்கம் எங்க போச்சு, ஏன் வரல அப்படின்னு கேட்பேன். அந்த துக்கம் அந்த சமயத்துல ஏன் வரல அப்படின்னு சொல்ற. பதபாவத்த கரண வியாபார ரூபரமா. சுசுப்தி காலத்திலே இவனுக்கு ஏன் துக்கம் வரல அப்படின்னு சொன்னா அந்த துக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுடைய இந்திரியங்கள் வேலை செய்யல. மனசு வேலை செஞ்சாதான் துக்கத்தை அனுபவிக்க முடியும், இல்லாதான் முடியாது. மனசு வேலை நின்று சுசுப்தி காலத்துல, அதனால துக்கம் அனுபவிக்க முடியாது. அதனால துக்க அபாவா. இந்த சுகம் துக்கம் இது ரெண்டுமே அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் இருக்கு. அனுபவம் இல்லைன்னா இல்லையில. சுகமும் அப்படிதான் துக்கமும் அப்படிதான். இதெல்லாம் பிரதிபாக மாத்திரம் தெரியும். சுகமா இருக்குன்னு தெரியும் போது சுகம் இருக்கு, தெரியலைன்னா சுகம் இருக்குங்கிறது இருக்கு. அதே மாதிரி துக்கமும் தெரியும் காலத்துல இருக்கிறத தவிர தெரியாத சமயத்துல அவங்க இருக்குங்க. அதுதான் எரிபுனா சுத்தா சுகம் இதுக தத்விஷயம் ஸ்மரணம் சாத் ததா விசேஷத ஸ்மரியேத நச்ச ததஸ்மி. இது எப்படி ஒரு பல
கேட்கறீங்களா? இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட ஒரு கேள்வி தூங்கி எழுந்தவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா செத்துன்னு சொல்லுவான். அதுல இருந்து நமக்கு பதில் கிடைச்சிடும். இவன் துக்க அபாவத்தை சுகம்னு சொல்றானா இல்ல சுகத்தை சுகம்னு சொல்றானா அப்படிங்கிறத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு சின்ன பரீட்சை பண்ணிப்பாங்க. நான் ஒரு திருஷ்டாந்தம் முக்கியம் வரும்போது தலையில பெரிய பாரத்தோட வந்துட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த பாரத்தை கீழே இறக்கி விட்டோம்னா புஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லக்கூடிய அந்த சௌக்கியங்கிற சத்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே இருந்த துக்கம் விலகினது, அதனுடைய அபாவம் தான். ஏன்னா நான் கேட்டேன், ஒரு ஒரு சுகத்தை சாதாரண சுகத்தை அனுபவிக்கிறான், ஏதோ காயங்கள் சாப்பிட்டான், சுகத்தை அனுபவிக்கிறான், ஓகேனா பிடிக்குது எனக்கு. என்ன சுகம் இது? காயங்கள் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லுவான். வேற எதையோ அனுபவிக்கிறான், என்ன சுகம் இது? இந்த விஷயத்தினால வந்து ஒவ்வொரு விஷயத்தை சேர்த்து சேர்த்து இதனால வந்த சுகம் இதனால வந்த சுகம்னு குறிப்பிட்டு அவனால சொல்ல முடியும் சுகத்தை அனுபவிச்சவனுக்கு. சரியா? ஒரு விஷயத்தை சேர்த்து இதனால கிடைக்குது இந்த சுகம் இல்லையா? அந்த எங்கேயோ கோவிலுக்கு போன சாமி தரிசனம் என்ன கிடைக்குது, சாமி தரிசனத்தினால ஒரு சுகம், ஒரு காரணத்தை சொல்லி சொல்லுவான். இப்ப தலையில இருக்கிற பாரத்தை கீழே வச்சு சுகம்னு சொல்றாங்க. எதனால சுகம் இல்லை? சுகம் இல்லை. சுகத்துக்கு ஒரு காரணத்தை சொல்ல, இதுவா ஆரம் இறக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம் இறக்கி வச்சா துக்கம் போச்சு, துக்க காரணம் போயிட்டோலையோ அதுதான். அதனால சுகம் வரல. சுகத்துக்கு நீங்க இன்னொரு காரணத்தை காண்பிக்கிறாங்க, ஒரு காரணம் காண்பிக்க முடியாது. இல்ல ஆரம் இறங்கினதே தவிர வேற ஒன்றும் சுகம் வரத்துக்கு அந்த காரணமே இல்லை. அதனால இந்த சுகம் எந்த சுகம்னு அவனால சொல்ல முடியாது. இந்த சுகம் அந்த சுகம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதே மாதிரி தூங்குறவன் முழுக்கத்துக்கு அப்புறம் சௌக்கியமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான்னா, நீ அனுபவிச்ச அந்த சுகத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா அதனால ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன சுகம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், அவன் வந்து சுகத்தை அனுபவிக்கல, இந்த துக்கம் இல்லாம இருந்தது, துக்க அபாவம், இதைத்தான் அவன் வந்து சுகம்னு பேசுறான். இப்ப இதுல நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? துக்க அபாவம் என்ன துக்க அபாவம் என்ன துக்கம், அதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. துக்கம் இல்லாம இருந்தது போதும். இதுதான் இதை நான் சுகம்னு சொன்னேன்னா இப்ப இந்த சுகத்துக்கு நான் விசேஷத்தை காண்பிக்க முடியாது. சுகத்தை நான் சுகம்னு சொல்லும் போது அந்த சுகத்தை பற்றி விசேஷங்கள் என்ன சுகம், அது அல்ல பாயசம் சாப்பிட்ட சுகம், அந்த சுகம், இந்த சுகம் அப்படின்னு குறிப்பிட்ட விசேஷங்கள் விசேஷத்தை இப்படி ஒன்றும் சொல்லவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது சுகம் இல்லை, துக்க அபாவம் தான் தெரிகிறது. எதி புனா துக்கா சுகம் இதுக்க தத்விஷயம் கரணம் சுத்தி காலத்தை அனுபவிச்ச சுகத்தை வந்து இப்ப ஸ்பைக்கலாம்னு இருக்குமானால் பதா விசேஷதா ஸ்பையேதா, அது என்ன சுகம் அப்படின்னு தெரிஞ்சு மற்றபடி தூங்கி முடிச்சவங்க தெரியவே தெரியாது. இது சுகம்னு சொல்லுவாங்க தவிர என்னடா சுகம் அது அப்படின்னு கேட்டா ஒன்றும் சொல்லுது மற்றபடி. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு யுக்தியும் சொல்லலாம். அவன் சுகத்தை அனுபவிக்கிறது தெரியலேன்னு சொல்லிட்டான். தூங்கும்போது ஏதாவது தெரிஞ்சுதா அவனுக்கு? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலன்னா சுகமும் தெரியலன்னு தானே ஆச்சு இல்லையா? இல்ல சுகம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றான், ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றானோ இல்லையா? ஒன்றும் தெரியாத சமயத்தை எனக்கு மாதிரி சுகம் தெரிஞ்சதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? எதவே சோதி சுகம் சுத்தே கிஞ்சின்மயா சேவிதம் இதுக்கு திருஷ்டி நல்லா தூங்குறவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே தெரியலைங்கிறது சொல்லும் போது சுகம் தெரிஞ்சதுன்னு சொல்றானோ இல்ல. ஆக ஒண்ணும் தெரியலைங்கிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா இவன் சுசுப்தி காலத்துல சுகத்தை அனுபவிக்கல அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. அப்போ கேட்டான், தூங்கி முழுத்தவனுக்கு அங்க லாகவம்னா ஒரு சுறுசுறுப்பு, லாகவம்னா சுறுசுறுப்புக்கும் பேருவும் சுத்தோச்சித அஞ்சலாகவ இந்திரிய பிரசாதாதினா சுகானுபவோன்மயனம். இது யாரோ சொன்னான், மூங்கி மொழித்தவனுக்கு உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு, அவர்கள் இந்திரியங்கள்லாம் புத்துணர்ச்சியோட இருக்கு, இந்திரிய பிரசாதம் ஏற்கனவே சாப்பிட்டு இப்போ நன்னா இருக்கு. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் இவன் சுகுப்தி காலத்துல அனுபவித்த சுகத்தினாலே, சுகுப்தியில சௌக்கியமா சுகத்தை அனுபவித்திருக்கிற காரணத்தினாலதான் இவனுடைய அங்கங்கள் முழுக்கும் போது லகுவாக இருக்கு. லகுவா திருத்திருப்போம் சுறுசுறுப்போட
இவருடைய இந்திரியங்கள்லாம் நல்ல புத்துணர்ச்சியோட இருந்துருக்கு. இதுக்கு என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா துடுப்பு காலத்துல சௌக்கியத்தை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். அனுபூதந்தே சுகம் மரியாத அந்த சுகானுபவம் ஒண்ணு இருந்ததுன்னா ஏன் ஞாபகத்து வரல? இது என்ன சுகம்னு சொல்ல துடுப்பில் அனுபவிக்க சுகத்தை பற்றி ஒண்ணுமே சொல்ல தெரியுது. நகற்ற லிங்கேன பிரயோஜனம். இது என்ன அனுமானம் என்ன பண்றது? நீ உடம்புக்குன்னா சுறுசுறுப்பா இருக்குங்கிறத வச்சுன்னா அவன் அனுமானம் இருக்கா பண்ணலாம். அவன் அனுபவிச்சிருந்தான்னா அவனுக்கே ஞாபகம் வர வேண்டியதானே சுகம். அப்ப இதுல இருந்தே தெரியுது எனக்கு சுகானுபவம் இல்லை. அப்ப எப்படி சுறுசுறுப்பெல்லாம் வருது? இது சுகானுபவம் இல்லாமலே வருதா? சுகானுபவம் இல்லாமலே வரும். எத்தேவம் சுத்தோச்சிதத்தை கதம் கசதி அங்கலாபகம் கசதின்னா தூங்கி முடிச்சோன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்குங்கிறது இல்லை. சில பேருக்கு ஒரே சோம்பலா இருக்கு, சில பேருக்கு சுறுசுறுப்பா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா உச்சது ஜாகரணே காரியகரணாய் சமயந்தி தது அபனுஷ்டயே வியாபாரோபரண வியாபக தத்ரயதி சமயக் வியாபாரோபரணா ததா அங்காணி லகோனி இதரகா குருனி. இதுதான் வேலை செஞ்சு நம்ம இந்திரியன்ஸ் தான் நம்ம நிறைய வேலை கொடுக்குறோம். அந்த வேலை பண்ணி அது அப்படியே கலைத்து போயிடாது, பிராந்தமாக போயிடுறது. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுறது? கொஞ்ச நாள் வேலை பண்ணாம இருக்கும். சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது இல்லை. சுகத்தை அனுபவிச்சா மறுபடியும் வேலை தான் இருக்கு. சுகத்தை அனுபவிக்கிறதுக்குமே ஒரு வேலை வந்துருக்கா இருக்கு. ஆக வேலை நின்று போகாது. வேலை நிறுத்தினாதான் இந்த துக்கம், அதாவது துக்கம் இல்லாம இருக்கும். அதனால அது அபனுத்தையே சாமியந்தி அந்த சிரமத்தை போக்கிக்கிறதுக்காக சிரம பரிகாரம், அதாவது வியாபார உபரணமா தன் வேலையை சித்த நேரத்துக்கு நிறுத்திக்கிறது. இதுதான் பாவம்னு சொல்றது. இந்த மாதிரி கொஞ்ச காலம் அது ரெஸ்ட் எடுத்து கொடுத்தோம்னா மறுபடியும் வேலை செய்யறது யோக்கியமாக அந்த புத்துணர்ச்சி வந்துடும். இப்ப சில பேர் ஏற்றிருக்கும் போது ஒரே சோக்கலா இருக்கு. அது எப்படி சோக்கலா இருக்கு தெரியுமா? அவனுடைய இந்திரியங்கள்லாம் சரியானபடி இது ஆகல, வியாபாரத்தை நிறுத்தல, சொப்பனத்துல ஓடிட்டே இருக்கு. சொப்பனத்துல அவனுடைய மனசு மேல நிறைய அலைஞ்சிருக்கு, வேலை செஞ்சிருக்கு. வேலை செஞ்சா முடிச்சுன்னா சுகுப்தியில நல்லா அடைஞ்சு கொடுத்தோம்னா இருக்கும் பிரச்சனை நன்னாகும். ஆக இதுதான் காரணம். சில பேருக்கு சுகுப்தி வரலன்னு சொன்னா சொப்பனத்திலே இருந்து வந்தா அவங்களாகும். அது இருக்கணும். இதுக்காக சுகுப்தியில சுகத்தை அனுபவிச்சதுனாலதான் அவருடைய அங்கலாகவம்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. சமயக்கு வியாபார உபரணமா அந்த வியாபார உபரணமானது பூர்ணமாக நன்றாக ஆச்சு அப்படின்னு சொன்னாதான் அங்கானி லகுனி. அப்போ சுறுசுறுப்பா இருக்கணும். இதர பூர்ணமா வியாபார உபரணம் ஆகல, வேலை செஞ்சுட்டே மறந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா குருவோனி. அப்படிதான் அதேதான். இது யாரை வச்சு பேசிட்டாரு தெரியுமா? இது வேதாந்த சித்தாந்தம் இல்லை. இது வேதாந்தி பேசினதாக வேதாந்திக்கு ஆத்மஸ்வரூப சுகம் சுகுப்தி காலத்துல பிரகாசிக்கிறது. அப்ப அஜானம் பிரகாசிக்கிறது. இது வேதாந்த சித்தாந்தம். இப்ப இந்த வளர்றதுக்காக கார்த்திகனை விட்டு தெரிவிக்க அவனுக்கு சுகுப்தியில சுகம் கிடையாது, சுகத்தை அனுபவிக்க முடியாது, சம்பந்தமே இல்லையே, அதனால சுகம் வராது. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப துக்கம் இல்லை அப்படிங்கிறத மாற்றம் வச்சுட்டு சுகம்னு பேசுகிறாங்க. இது அவனுடைய சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம் நினைக்க வேண்டாம். ஏதோ அவனை வெளி சொல்றதுக்கு அவனை விட்டு சொல்லியிருக்க சரீரம் மாயம் நீலாரி பிரத்யா அந்யா ஏவ ஆத்ம விஷய அகம் பிரத்யா நாடு விஷயானுபவாதேவ அவந்தேகா. என்ன ஆச்சுன்னு கேட்டா இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினத்துல இது இப்ப பேசுறதுக்கு பஞ்சமா விதாச்சாரம். இந்த அகம் அகம்னு நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? அகம்னு சொல்றது வெறும் ஆத்மாவா இல்ல கலந்த ஆத்மாவா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பூர்வபக்ஷம் எதுவும் கலக்காத வெறும் ஆத்மாதான் அகம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். நிறைய சில பேர் உண்டு. சித்தாந்தி சொல்றது அப்படி கிடையவே கிடையாது. வெறும் ஆத்மா அகம் கிடையாது, கலந்தாதான் அகம் அகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக கடைசியில் என்ன பண்ற மாயம் என்னென்ன கலக்கிறதுங்கிறத பாக்குறதுக்கு இது கலங்குதா அது கலங்குதா அது பார்த்தா அவன் சொன்ன எல்லாம் கலந்து அது ஆத்மா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்காய் பௌத்த
பிரம்மம் சொல்லும் போது அந்த பிரதீதி ஞானம் வருது, பிரதீதி வருது, பிரதீதியே அகம்னு சொல்றோம். அது இல்லை. மாயம் நீலாதி பிரத்யா அன்னே ஏவ ஆத்ம விஷயா அகம் பிரத்யா நாட்டு விஷயானுபவாதேவ அகமல்லேசா. அதாவது பிரதீதியே அகம்னு வச்சுட்டு பௌத்தம் பேசுற மாதிரியும் இந்த அகம் இல்லையே. விஷயானுபவம் ஏற்பட்டதுனாலே இந்த ஆத்மாவுக்கு அகம்னு பேர் வந்தது அப்படிங்கிறதும் இல்லையே. ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றோம். அந்த அனுபவம் ஏற்பட்டதுனாலதான் அகங்கிற பேர்ல ஆத்மா சொல்லப்படுறதுங்கிறது இல்லையே. அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இதை நான் முன்னாடி சொன்ன யுக்திகள் பற்றி தஸ்மா பிரம்மவிதாம் ஏகபுண்டரீகஸ்ய யோகானுகிரஹைகரசதயா சம்யக் ஞான பிரவர்த்தன பிரயோஜன கிருத சரீர பரிகிரஹஸ்ய பகவதோ பாஷ்யகாரஸ்ய மதம் ஆகமணி தெரியும். நீங்க சொல்ற யுக்திகள் ரெண்டுமே சரியா இல்லைங்கிற காரணத்தால கடைசியில வேதாந்தி சொல்லக்கூடிய யுக்திக்கு தான் நாம முடிக்கணும். அங்கதான் முடிவு கொண்டு வரணும். எப்படி யார் சொல்றா? பாஷ்யகாரர் சொல்லியிருக்கார். பிரம்மவிதான் ஏக புண்டரீகம். புண்டரீகங்கிறது சிரேஷ்டங்கிறது. சிரேஷ்டங்கிற இடத்துல புண்டரீகம்னு சொல்றோம். ஏக புண்டரீகனா மகா ரொம்ப சிரேஷ்டமானவர். பிரம்மாவுக்கு பிரம்மஜானிகளுக்குள்ள சிரேஷ்டரான அவர் எதுக்காக சரீர பரிகிரகம் பண்ணிட்டு வந்தார்னு கேட்டா, லோகானுகிரஹைகரசதயா தனக்கு தன்னுடைய பிராரம்பமானது இல்லை, லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுங்கிறது ஒரே உத்தேசத்துல. இந்த ஒரே உத்தேசம் தான், வேற எதுவுமே இல்லை. இதே மாதிரி கீதையில வருதோ பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி விஜய தீரீம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஞான சம்ஸ்தாபனார்த்தாய லோகானுகிரஹைகரசதயா லோகத்துல அனுகிரகம் பண்ணணும். அது ஒண்ணுதான் உத்தேசம். எப்படி அனுகிரகம் பண்ணணும்? சம்யக்ஞான பிரவர்த்தனம். அஜானத்துல போய் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த லோகத்தை எப்படியாவது சம்யக்ஞானத்தை கொடுத்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வரணும். இதுதான் பிரயோஜனம். சம்யக்ஞான பிரவர்த்தனம், சம்யக்ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதையே பிரயோஜனமாக கொண்டு சரீர பரிகிரகம் பண்ணியிருக்கார் பகவத்பாதர் ஆட்சிக்காரர். இதுக்காக அவதரித்தார். இந்த பிரயோஜனத்துக்காக கிருத சரீர பரிகிரகத்திய பகவதோ பாஷ்யகாரத்திய இப்பேற்பட்ட பாஷ்யக்காரருடைய மதம் அவர் எதை சொல்றாரோ அது ஆகம விதம். அதைத்தான் ஒத்துக்க வேண்டியது. வேற வெளியே சொன்னதும் சரியாவில்லை, எதுக்கு சரியா வரல, எதுவும் சரியா வரல. அதை என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா, ஒரு உபாதி கலந்த ஆத்மா அமர்ந்து சொல்லப்படுறது இதுதான் முடியுது. என்ன உபாதி அதுல கலக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மேல பதிவிட்டு இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. சித்த ஆத்மாவை நான் அமர்ந்து பேசலை, என்னமோ ஒண்ணு கலக்கிறது. என்ன கலக்கிறதுன்னு கேட்டா, அவன் ஒண்ணு சொன்னான் இது கலக்கிறது, இன்னொரு சொன்னான். அது ரெண்டும் கலக்கிறத வச்சுன்னு பேச முடியாது. அது அடிக்கிறது பரஸ்பரம் அதான் சொல்றேன் பேசிக்கிறது. அப்ப எது கலந்ததுனால ஆத்மா அகம் அப்படின்னு தெரிகிறது. அகம்னு தெரியறதுக்கு காரணமா கலப்படமா ஆகிற வஸ்து எதுன்னு கேட்டா அது மேல தவிர்த்ததுன்னு சொல்லுகிற அவித்தியானு சொல்லுது. அப்புறம் அடுத்த கிளாஸ் தவிர்த்தது அடுத்தது